வணக்கம். இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் பொரஸ்கமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாகவும் அதில் ஈடுபட்டவர்கள் அதன் விபரங்கள் தொடர்பாகவும் இந்த செய்தி கண்ணோட்டத்தில் தகவல்களை வழங்கவிருக்கின்றேன். அதேவேளை சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கு மேலதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவருக்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக, மரண அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு மேலதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களையும் இந்த காணொளியில் தர இருக்கின்றேன். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு வந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி காணொளிக்குள் செல்லலாம், வாருங்கள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி அளவில் பொரஸ்கமுவ பகுதியில் மாலினி புலத் சிங்கள மாவட்டத்தில் வைத்து ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டார், ஒருவர் காயமடைந்தார். இந்த பகுதியில் இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியளவில் பொரஸ்கமுவ மாலினி புலத் சிங்கள மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார், ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் பலியாகி இருந்தார். இந்த 23ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னே நாள் சனிக்கிழமை இந்த பகுதியில் பொரஸ்கமுவில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றது. இந்த இசை நிகழ்ச்சியிலே கொஸ்மல்லியின் சொந்தக்காரருடைய பையன் ஒருவர் தன்னுடைய குழுவினருடன் இந்த இசை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருந்தார். இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பல மக்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்களோடு இன்னொரு குழுவினரும் வந்திருந்தார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் படோவிட்டு அசங்கவின் நெருக்கமான ஒரு குழுவினர் தான் அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்தார்கள். அந்த குழுவிற்கும் கொஸ்மலியின் குழுவிற்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகின்றது. அது என்ன பிரச்சனை என்று பார்த்தால், கொஸ்மலியின் சொந்தக்கார பையனின் குழுவைச் சேர்ந்த ஒருவர் படோவிட்டு அசங்கவின் குழுவில் இருந்த ஒருவரை படமெடுத்தோ அல்லது வீடியோ பண்ணியோ இருக்கின்றார். அது சம்பந்தமாக அந்த இரு பகுதியினருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகின்றது. பிரச்சனைப்பட்டு கொள்கின்றார்கள். ஏன் தங்களை குழுவைச் சேர்ந்த ஒருவரை ஏன் இவர்கள் படம் எடுத்தார்கள் அல்லது வீடியோ எடுத்தார்கள் என்று அவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகின்றது. அதே நேரம் இந்த இசை நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அந்த இடத்திலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ்காரர் இந்த பிரச்சனை ஏற்படுவதை கண்டு அங்கு சென்று அவர்கள் இருவருக்கும் இடையில், அந்த இரு குழுக்களுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார். ஆனால் அந்த இரு குழுக்களும் அந்த போலீசாரின் முன்னால் தாங்கள் சமாதானப்படுவது போல் பாசாங்கு பண்ணிவிட்டு பின்னர் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது கொஸ்மலியின் குழுவினர், கொஸ்மலியின் சொந்தக்கார பையனின் குழுவினர் அந்த இசை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறும் போது அவர்கள் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் குழு ஒரு 8-9 பேர் இருக்கும் அந்த குழுவிலே. அவர்கள் அந்த மாலினி புலத் சிங்கள மாவட்ட வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் நிலையிலே ஒரு முச்சக்கர வண்டியிலே, சிவப்பு நிற முச்சக்கர வண்டியிலே படோவிட்ட அசங்கவின் குழுவைச் சேர்ந்த இருவர் அல்லது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த முச்சக்கர வண்டியிலே வந்து இந்த நபரை நோக்கி, இந்த நடந்து வந்து கொண்டிருந்த கொஸ்மலியின் குழுவினரில் உள்ள ஒரு நபரை குறிவைத்து துப்பாக்கிச்சூட்டை நடத்துகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டிலே ஒருவர் அதில் கொல்லப்படுகின்றார், ஒருவர் காயமடைகின்றார். கொல்லப்பட்டவர் 21 வயதுடைய கிஹான் துலான் பெராரா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவரை சொபிக் என்றும் அழைப்பது வளமை என்று சொல்லப்படுகின்றது. இவர் கல்கிசையிலே பன்சல வீதியை வதிவிடமாக
கொண்ட நபர். இன்னொரு நபர் இந்த துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்துள்ளார். இவருக்கு வயது 28 என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய கைவிரல்கள் 2 இதனால் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர் உடனடியாக கல்போயில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டியிலே இருவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியதை 2 பேர் அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் வந்து துப்பாக்கி சூட்டை நடத்தியதை அங்கிருந்த சிசிடிவி காணொளிகள் மூலம் தெரிய வந்தது. அந்த முச்சக்கர வண்டி சிவப்பு நிறம் உடையது என்பதையும் அந்த சிசிடிவி காணொளிகள் மூலம் அடையாளம் காணப்படுகின்றது. இந்த முச்சக்கர வண்டி பின்னர் பிலியந்தலை பகுதியிலே உள்ள போகுந்தர பொருளாதார அபிவிருத்தி மையத்துக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த முச்சக்கர வண்டியை சோதனை செய்த போது அந்த முச்சக்கர வண்டியின் பின்பக்க ஆசன பகுதியிலே 2 தலைக்கவசங்களும் ஒரு ஜக்கெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தலைக்கவசம் 2ம் ஜக்கெட்டும் இந்த கொலை செய்ய வந்தவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகள், மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த கொஸ்மல்லியின் குழுவினருக்கும் வடவிட்ட அசங்கவின் குழுவினருக்கும் 2 வருடத்துக்கு மேலாக ஒரு பகை நிலவி வருகின்றது. இந்த பகையின் நிமித்தம்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையில் தெஹிவலை SJS ஜெயசிங்க விளையாட்டரங்குக்கு அருகில் தெஹிவலை கல்கிசை மாகாண சபைக்கு கீழ் இயங்குகின்ற சுகாதார மையத்தில் வேலை செய்கின்ற சுகாதார ஊழியர் ஒருவர், அவரை சுட்டுக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த முயற்சிகளிலே இருந்து அந்த நபர் தப்பித்துக் கொள்கின்றார். எவ்வாறு தப்பித்துக் கொள்கின்றார் என்று சொன்னால், இந்த துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளிலே வந்த 2 துப்பாக்கிதாரர்கள் துப்பாக்கி எடுத்து அவரை சுட முற்படும் போது அந்த துப்பாக்கி இயங்க மறுக்கின்றது. அதன் காரணமாக அந்த நபர் தப்பித்துக் கொள்கின்றார். இதுவும் கொஸ்மல்லியின் குழுவினருக்கும் அடோவிட்டு அசங்கவின் குழுவினருக்கும் இடையிலான பகையின் பிரதிபலனாக இடம்பெற்ற ஒரு சம்பவமாக காணப்படும். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னர் தெய்வலை புகையிரத நிலையத்துக்கு அருகில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருந்தது நீங்கள் அறிந்தது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே இலக்கு வைக்கப்பட்டவர் மோட்டார் வாகனத்தில் வந்த ஒருவர். இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளிலே வந்த 2 பேர். இந்த துப்பாக்கி சூட்டிலே அந்த இலக்கு வைக்கப்பட்ட நபர் காயமடைகின்றார். காயமடைந்து கடுபோவில வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார். இந்த சம்பவமும் கொஸ்மல்லியின் குழுவினருக்கும் வடோவிட்டு அசங்கவின் குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்ட பகையின் நிமித்தம் அதன் பிரதிபலனாக இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாகவே பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது பொர்லஸ்கமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் கொஸ்மல்லியின் குழுவினரைச் சேர்ந்த ஒரு நபர். ஆகவே அடுத்ததாக வடோவிட்டு அசங்கவின் குழுவினைச் சேர்ந்த அல்லது அவர்களோடு நெருக்கமானவர்கள் குறிவைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு துறையினர் இதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இன்று ஆகஸ்ட் 26 கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு இன்று விசாரணைக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு முன் வருகின்றது. இந்த விசாரணை
எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த இளைஞர் முன்னணிகள் போராட்டம் ஒன்றை நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விவரங்களை நாங்கள் பின்னர் தரவிருக்கின்றோம். இன்று இந்த விசாரணையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கு பெற்றுவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மரண அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கிலே சொலிசிட்டர் ஜெனரலின் வாதாட்டம் காரணமாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் என்று நம்பப்படுகின்றது. இதன் காரணமாக அவருக்கு சில அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றதாகவும் வந்ததாகவும் அதன் காரணமாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.